அப்பாடி நான் வெளியே போன தெரியுமா உனக்கு? என்ன வசனம் வருது? நல்லா வந்து பாரு. பரோட்டா. இந்த கூத்த எங்க கேக்குறீங்க? ஐயோ ராமா, எப்பவுமே நான் வெளியே போன திருவிக்கணக்கு பெரம்பூர் வரைக்கும் போனேன், போயிட்டு வந்தேன். உனக்கு இல்லை சூரியே, ஒரு கூத்து நடந்துச்சுங்க. திருவிக்கா வரைக்கும் போனேன். திருவிக்கா நகர் போயிட்டு வந்துன்னு இருந்தேன். மதியானம் ஒரு கம்மியாக சாப்பிட்டேன். சரி வெளியே போகிறப்ப வயிறு கலக்கி விட்டு சொல்லி வெளியே போனால் கம்மியாக சாப்பிட்றது. என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அங்கே போனேன், ஒரு டெலிவரி கொடுத்தேன். நான் எல்லா மசாலா தூளும் எல்லாம் கலந்து மசாலா தூள், மிளகு குழம்பு தூள், சாம்பார் தூள், கருவேப்பிலை தூள், எல்லா தூளும் ஒரு 16 பாக்கெட் எடுத்துன்னு கொடுத்துட்டு ப்ரௌனி, அப்புறம் வந்து டோனட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். திருவிக்கா நகர் பெரம்பூர் தாண்டி திரும்பி வந்துனே இருந்தேன். வரப்போ லைட்டாக பசி எடுத்துச்சு. அப்படி வரப்போ வர இடத்துல அந்த ஹோட்டல் பேர் வேணாம், அவனு வேணாம் போனோம். சரி ஓகே, ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிட்டேன். நான் பரோட்டா 2 பரோட்டா எடுத்துன்னு வைப்பானே, பரோட்டா எடுத்துன்னு வந்தாங்க. அங்கே பரோட்டா பரட்டி போட்டு வாசனை, நம்மளுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் பரோட்டா சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிட்டேன் சூரி. சாப்பிட்டு கிஃப்ட்டு 40 ரூபா பரோட்டா. கை கழுவிட்டேன், அது ஃபுல் ஆயிடுச்சு வயிறு. நல்லா அந்த என் எதுக்கு வேறு அந்த தயிர் பச்சடி, கத்திரிக்காயெல்லாம் வச்சாங்க, சிக்கன் குருமா வச்சாங்க. மொத்தம் 2 பரோட்டாக்கு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு வயிறு. நான் பசி எடுத்துச்சின்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டு கிஃப்ட்டு பில் எடுத்துடாமா சொல்லிட்டு கை கழுவ போயிருந்தேன். கை கழுவிட்டேன், ஓப்பன் பண்ணால் கை கழுவுனேன். தெரியல எனக்கு. கை கழுவிட்டு வாய் இப்படி கொப்பளிச்சா பீ தண்ணி கலந்து வந்துச்சு. நல்லா வாய அப்படி கொப்பளிச்சுட்டேன். பீ தண்ணி செம்ம பீ தண்ணி. கொப்பளிச்சிட்டேன். உடனே அங்கே போயிட்டு அங்கே நல்ல தண்ணி எடுத்து 10 வாட்டி வாய் கொப்பளிச்சு. அப்புறம் கூப்பிட்டேன், ஏம்பா நியாயமா இது நல்லா பரோட்டா போட்டு சிக்கன் குருமா கத்திரிக்காய் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சா பீ தண்ணி வருதுப்பா போடாங்க. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை தெரியல. அதாவது அவரு அதெல்லாம் இல்லைங்க சொல்லி கிட்ட வந்து செம்ம நாத்தம். கை கூட தொல்லை அவர் அங்கே இருக்கிறவர், அங்கே சப்ளை பண்ணுறோம் எல்லாமே 4-5 பேர் வந்துட்டான். குழா திறந்தான், அப்படி ஒரு ட்ரைனேஜ் பீ நாத்தங்க. அது எப்படி தெரியல, அவசரம் மேலே போயிட்டு அதெல்லாம் வாட்டர் க்ளீன் பண்ண சொன்னாங்க. எனக்கு வேறு வாய் கொப்பளிச்சிட்டேன், வேறு 10 வாட்டி நல்ல தண்ணி எடுத்து கொப்பளிச்சிட்டேன். நான் அந்த பட்டை சாப்பிட்டு ஒரு எஃபெக்டாக போச்சு. நம்ம டைம் எப்படி பாருங்க, இப்போ வாந்தி வர மாதிரியே இருக்கு. அது இந்த என்ன தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி மிக்ஸ் ஆச்சுன்னு தெரியல, அப்படி காவானாத்தங்க தண்ணி. என் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் வந்துட்டு பில் நான் என்னப்பா காசு தரணுமா நான் கேட்டேன். இல்லை சார் காசெல்லாம் வந்து நான் வாங்கிக்கப்பா காசு. இல்லை வேணாம் சார் போங்க சார்ன்ட்டான். அது வந்துட்டுன்னு வச்சிங்க. இருந்தாலும் அங்கேருந்து கொமடினே வருது. என்ன ஆக போதா, டைரியா ஆக போதா, பிடிங்க போதான்னு தெரில.